ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்தது. இதுவரை 31 போட்டிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. 31 போட்டி முடிவில் என்ன புள்ளிப்பட்டியல்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆர்ஆர் முதலிடத்தில் 12 பாயிண்டில் நல்ல வலுவாக உட்காந்துருக்காங்க. 7 மேட்ச் விளாண்டு. அடுத்தபடியாக கேகேஆர் 6 மேட்ச்சில் 8 பாயிண்ட்டும், சிஎஸ்கே மற்றும் எஸ்ஆர்ஹெச் இவங்க 3 பேரும் தலா 6 மேட்ச் விளாண்டு 4 வெற்றி பெற்று 8 பாயிண்டில் நல்ல வலுவாக இருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி எல்எஸ்ஜி அதுவும் 6 பாயிண்டில் இருக்கிறது, ஜிடியும் 6 பாயிண்டில் இருக்கிறது. இன்னைக்கு ஜிடிக்கும் டிசிக்குமான மேட்ச் இன்றைக்கி நடக்கிறது. அப்போ ஜிடி இன்றைக்கி வெற்றி பெற்றால் மேலே வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அதுக்கு தகுந்தாற் போல் டிசி அணி பயங்கரமான பின்புலத்தோட பாண்டிங்கோட பலத்தோட சௌரவ் கங்குலியோட பலத்தோடையும் இருந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றும் தேர மாட்டேங்குது. இருந்தாலும் இன்றைக்கி போட்டியை பொறுத்தளவுக்கு ஜிடியோட சொந்த மைதானத்தில் தான் நடைபெறுது. அப்போ இது டிசி அணிக்கு ஒரு வாழ்வாசாவா போட்டி மாதிரி தான் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் 3 முறை மோதிருக்காங்க. அதில் ஜிடி தான் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது. ஜிடி 2 போட்டியிலையும் டிசி 1 போட்டியிலையும் தான் வென்றிருக்குங்கிறது கடந்த கால வரலாறு. இன்றைய மேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா விதி எண்ணாக 2 மதியன் 8ஆகவும் வருகிறது. இது முன்னுக்கு பின் குழப்பமாக இருக்குது. ஜெயிக்கிற மாதிரி ஒரு டீம் தோற்றுரும் அப்படிங்கிறதா இன்றைக்கி கணக்கு. இதில் சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜிடியில் டேவிட் மில்லர், ஷாருக் கான், மேத்யூ வேடு, சுப்மன் கில், உமேஷ் யாதவ், ரஷித் கான், அபினவ் மனோகர் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் டிசியை பொறுத்தளவுக்கு டேவிட் வார்னர், ஜேக் ஃப்ரேஷர், ரிஷப் பண்ட், ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸு, அக்சர் படேல், முகேஷ் குமார் மற்றும் அபிஷேக் பொரல் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்கிறத சொல்லிக்கணும். டிசி இவங்களுடைய ஜிடியுடைய சொந்த மைதானத்தில் மோதுறாங்க. அதனால் ஜிடி அணி வெற்றி பெறுமானு தான் முதல்ல கேள்வி வந்தது. ஜிடியுடைய தலைமையில மந்தன் உட்கார்றது ஜிடிக்கு ஒரு பின்னடைவு. அதுவும் இல்லாமல் புகர் நீச்சமாகி ஜிடியை நோக்கி வருவது ஜிடிக்கு சிறப்பில்லை. விரையாதிபதின்னு சொல்லக்கூடிய மதி போய் லாபஸ்தானத்தில் ஜிடியில் உட்காந்துருக்கிறது ஜிடி விரயத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் டிசியை பொறுத்தளவுக்கு சேய் உட்காந்துருக்கனால இன்றைக்கி பயங்கரமாக வீறு கொண்டு விளையாட போகிறாங்க. டிசியுடைய லாபஸ்தானத்தில் லாபாதிபதி பொண்ணு ஆட்சி பலத்தில் இருக்கிறதும் பலம். ஜிடியுடைய அதிபதி கதிர் டிசியை நோக்கி அவங்களுடைய தலைமையில் உட்காருது. அப்போ 6 இடமும் அங்கே இருக்கிறது இந்த அணிக்கு கொஞ்சம் கூடுதல் பலம். ஜிடியுடைய லாபாதிபதியை மாலை கவிக்க இருக்கிறது ஜிடிக்கு ஒரு பெரும் பின்னடைவு. என்னதான் ஜிடி நல்லா விளையாண்டு கொண்டாந்தாலும் கடைசியில் அதிரடியாக எதிர்பாராத விதமாக டிசி அணி வெற்றி பெற்று ஓரளவுக்கு தன்னுடைய புள்ளி கணக்கை மேலே கொண்டாடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.